0. அடுத்த क्वेश्चन, கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது. கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது. சலவை தூள், சலவை சோடா, சமையல் சோடா, பாரிஸ் சாந்து. ஒரு கடின நீரை மென்மை நீராக போர்ட்ல ட்ரை பண்ணலாமா? சரி பண்ணலாமா? ஓகேவா? கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது என்னது? சலவை சோடா. ஒரு கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது சலவை சோடா என்பது, சாரிங்க, சலவை தூள்னு போட்டனா, சலவை சோடா, ஆப்ஷன் பி. ஓகே சூப்பர் गाइस. அடுத்து, வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர். வேதி எரிமலை. ஸோ லேப்ஸ்லா நிறைய அறிவியல் கண்காட்சியில நம்ம பார்ப்போம் இல்லையா, செயற்கை எரிமலை. ஸோ அந்த எரிமலைகள்ல பயன்படுத்தக்கூடிய சேர்மத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் அம்மோனியம் டைக்ரோமேட். என்ன பயன்படுத்துறாங்கம்மா? அம்மோனியம் டைக்ரோமேட்டை பயன்படுத்துறாங்க. ஓகேவா? ஆன்சர் டி. வேதி எரிமலைகளில் பயன்படுத்தக்கூடிய சேர்மம் அம்மோனியம் டைக்ரோமேட். மூவணு மூலக்கூறுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன? மூவணு மூலக்கூறு. சல்பர், எஸ், ஹீலியம், He, ஹைட்ரஜன், ஓசோன். வெரி குட். ஆன்சர் என்னது? ஓசோன். ஓசோனோட ஃபார்மேட் என்னது? மூலக்கூறு 3, O3 அப்படின்னு சொல்லுவோமா? ஓசோன்னா என்னமா? O3. ஸோ 3 மூவணு மூலக்கூறுக்கு ஒரு உதாரணம் என்னது? ஓசோன். அடுத்து, 20 கிராம் சாதாரண உப்பு 100 கிராம் நீரில் கரைக்கும் போது ஏற்படும் கரைசல், அதை நம்ம என்ன கரைசல்னு சொல்றோம்? தெவிட்டிய கரைசலா, தெவிட்டாத கரைசலா, அதிதெவிட்டிய கரைசலா, நீரற்ற கரைசலா? அதாவது ஒரு 100 கிராம் நீர்ல ஒரு 20 கிராம் உப்பு, தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், அதிதெவிட்டிய கரைசல், நீரற்ற கரைசல். ஆன்சர் என்னதுமா? தெவிட்டாத கரைசல். ஓகே, ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. தெவிட்டாத கரைசல் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி 25. கிரேக்க எண்களுக்கான முன்னொட்டு பெயர், அதாவது ஹெப்டா என்ற பெயர் எந்த எண்ணை குறிக்கிறது? இப்ப பென்டா, ஹெக்ஸா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஹெப்டா அப்படின்றது எந்த எண்ணை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே சூப்பர்மா. ஹெப்டானா என்ன? 7 அப்படின்ற எண்ணை குறிக்கக்கூடியதுதான் ஹெப்டா. ஓகேவா? ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 1 cube plus 2 cube plus 3 cube plus etc k cube is equal to 8281 எனில் 1 plus 2 plus 3. அப்போ இதுக்கு நமக்கு ஃபார்மேட் தெரியணுமா? அப்ப நமக்கு இதுக்கான ஃபார்மேட் கண்டிப்பா தெரியணும், அப்படிதானே? சோ என்ன ஃபார்மேட் நமக்கு தெரியும்? இப்ப நமக்கு 1 plus 2 plus 3 plus etc plus n is equal to n into n plus 1 divided by 2. ஓகேவா? இது நமக்கு தெரியுமா? இது நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்ப நமக்கு கியூபிக் ஈக்குவேஷன் என்னமா? இதுலயே நமக்கு இதுக்கெல்லாம் ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். 1 cube plus 2 cube plus 3 cube etc plus n cube. n-க்கு பதிலா இங்க k கொடுத்திருக்கிறதுனால k cube is equal to k into k plus 1 divided by 2 the whole power 2. இது ஃபார்முலாவா? இது என்னது? ஸ்டாட்டிக்கான ஃபார்முலா ஃபார் கியூபிக் ஈக்குவேஷன். நமக்கு இப்ப என்ன கொடுத்துட்டாங்கம்மா? நமக்கு இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதாவது இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன வேல்யூ? 8281 கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இதை தான் கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபார்மேட்லாம் என்ன? k into k plus 1 divided by 2 தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப எனக்கு தேவையானதை மட்டும் நான் இங்க வச்சுட்டு ஸ்கொயர் ரூட்டை இங்க கொண்டு வரலாமா?
கொண்டு வந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8281 என்னது 91. அப்போ ஆன்சர் புரியுதா ஆன்சர் 91 எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? நமக்கு தேவை 1 plus 2 plus 3 etc plus k தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபார்முலா படி எழுதணும்னா இந்த ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு என்னது k into k plus 1 divided by 2. எனக்கு இது தெரிஞ்சா போதும். ஓகே, எனக்கு கியூபிக்கோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க 8281. அப்ப இந்த ஃபார்மேட்டோட என்னோட ஃபார்முலா என்ன k into k plus 1 divided by 2 the whole square. அப்போ எனக்கு இது மட்டும் தான் தேவைப்படுது. இதை மட்டும் நான் ஒரு சைடு வச்சுட்டு ஸ்கொயர் ரூட்டை நான் இங்கிட்டு கொண்டு வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8281 is equal to 91. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளா ஸ்கொயர் ரூட் எடுத்தா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் சொன்னேன். சிம்பிளா ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆன்சர் கிடைச்சிரும். ஆன்சர் 91. ஓகேவா? புரிஞ்சுச்சா அனிதா? ஓகேமா. அடுத்த கேள்வி, தீர்வு காண்க. 4a plus 3b is equal to 65 மற்றும் a plus 2b is equal to 35. ab இனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. ஈஸியா. சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எப்பயும் போல 4a plus 3b is equal to 65. இத வந்து நம்ம ஃபார்முலா நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த ஃபார்முலா என்ன a plus 2b is equal to 35. இத வந்து நம்ம செகண்ட் ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம இந்த செகண்ட் ஃபார்முலாவோட என்ன பண்ண போறோம் 4 மல்டிப்ளை பண்ண போறோம். எதுக்காகனா ஏதாவது ஒரு நம்பரை நம்ம கண்டிப்பா கேன்சல் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நம்ம இதை மல்டிப்ளை பண்ண போறோம். செகண்ட் ஃபார்முலாவோட நம்ம என்ன பண்ண போறோம் 4 மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 4a plus 4 4 8 8b கிடைக்குமா? நோட் பண்ணிக்கோங்க. 8b is equal to 140 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து third. ஓகேவா? புரியுதா? 4a plus 8b is equal to 140 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ண போறோம். ஸோ 8ல வந்து 3 போச்சுன்னா எவ்வளோமா வரும்? ஸோ ஆன்சர் 3ன்னு கிடைக்குமா நமக்கு? 5b is equal to 75. 8ல இருந்து 3 போகும்போது 5b plus 140 minus 65 is equal to 75. அப்போ b ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும் 75 divided by 5. ஆன்சர் 15. b ஓட வேல்யூ என்னது 15. ஓகேவா? இந்த 15 எடுத்துட்டு போய் நம்ம செகண்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம், அவ்வளவுதான். சோ a plus 2 into 15 is equal to 35. அப்போ 15 into 2 35 minus 30. a is equal to 5. b is equal to புரியுதா? அகைன் சொல்லணுமா? புரியுதா? a ஓட வேல்யூ என்னது 5, b ஓட வேல்யூ 15. ஓகேவாமா? புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? நார்மலான மெத்தட் தான். இதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, 3x minus y 2y minus 2x x plus y ஆகிய பல்லுறுப்புக்கோவையின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மூணையும் ஜஸ்ட் ஆட் பண்ண போறோம், வேற ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். 3x minus y plus 2y minus 2x plus 8 plus y வா. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், x காமனா எடுக்க போறோம், y காமனா எடுக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ இதுல x காமனா எடுத்தோம்னா 3x minus 2x plus x. ஓகேவா? plus
y காமனா எடுத்தோம்னா மைனஸ் ஒய் பிளஸ் 2y பிளஸ் y. ஓகே, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 3x ல 2x போச்சுன்னா x இருக்கும், x plus x is equal to 2x plus இங்க minus y plus y போயிட்டு 2y மட்டும் இருக்கும். அப்ப இதனுடைய கூடுதல் என்ன? 2x plus 2y. ஓகேவா? வெரி குட். சோ ஈஸி. கூடுதல் கேட்டிருக்காங்க, அப்படியே இதை ஆட் பண்ண போறோம். x எல்லாம் காமனா எடுக்கிறோம், y எல்லாம் காமனா இருக்கிறோம். சோ x எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, y எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் 2x plus 2y. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே. சோ அடுத்த क्वेश्चन 29. x minus a என்பது x ஸ்கொயர்ட் x minus 8 என்பது x ஸ்கொயர் minus rx minus 16 இன் ஒரு காரணி எனில் மற்றொரு காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. காரணிப்படுத்துக மெத்தட். ஈஸியா? x ஸ்கொயர் minus 6 minus 16. இப்போ நான் ரெண்டு நம்பரை பெருக்கும் போது எனக்கு minus 16 வரணும். அதே ரெண்டு நம்பரை பிளஸ் பண்ணும் போது எனக்கு என்ன வரணும்? minus 6 வரணும். என்ன நம்பரு? 8 2 16. பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? 8 2 16. சோ இதே இது நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 8 2 மைனஸ் இருக்கிறதுனால என்னது? கழிச்சு மைனஸ்க்கு என்ன ஆன்சர் இருக்கோ அதை நம்ம போடுவோம். ஓகே, மைனஸ் 6 கிடைக்குமா? அப்ப இதை எப்படி எழுதணும்? 8 ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 2x மைனஸ் 16 இப்படி எழுதுவோமா? கரெக்டா? ஓகே. சோ இதுல இருந்து என்ன பண்ண போறோம்? நம்ம x காமனா எடுக்கிறோம். இந்த ரெண்டு டேர்முக்கும் x minus 8 plus இது ரெண்டுல இருந்து x காமனா 2 காமனா எடுக்கிறோம். 2 காமனா எடுத்தோம்னா என்ன வரும்? x minus 8. ரெண்டுமே காமனா இருக்கு, எடுத்துட்டோம்னா x plus 2. இன்னொரு காரணி x plus 2. ஓகேவா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே, இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி. வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு, இப்போ ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா இந்த வட்டத்தினுடைய இந்த புள்ளிக்கும் இருக்கக்கூடிய இந்த பார்ட் என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. ஓகே, புரியுதாமா? வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தின் டேஸ் எனப்படும். கஸ்தூரி என்ன நோன்னு சொல்லியிருக்கீங்க? ஆன்சர் என்னது? வட்ட வில் எனப்படும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.